ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலோட நேம் விஷாலி எஸ்எஸ்சி. நான் வந்து ஸ்ட்ராட்டஜிகே சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் இன் இந்தியா. நான் வந்து ட்ரிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிக்ஸு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம். த ஃபஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இன் இண்டிபெண்ட் இந்தியா மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு ட்ரிக்ஸ் தேவையில்லை. அப்புறம் த ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. த ஃபஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து மிஸ்ஸஸ் லீலா சேத். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ ஹைகோர்ட்னா அந்த கேஸ் எப்படி போகும், ஒருத்தரை நம்ம கொன்னுட்டோம் அவங்க செத்துட்டாங்கன்னா அப்போ தானே நமக்கு வந்து ஒரு கேஸு நம்ம போவோம். அதாவது அது வந்து ஒரு ஐயான க்ரைம் மாதிரி அப்படின்னு ஹைகோர்ட் லீலா சேத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஃபஸ்ட் உமன் ஜட்ஜ் யாருன்னா அதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அவங்க வந்து ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து செத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அது வந்து ரொம்ப பெரிய க்ரைம் தான். ஹைகோர்ட் மாதிரி இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு. அவங்க கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. அதாவது ஹைகோர்ட்டோட தண்டனை கொடுக்க முடியலன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தண்டனை கொடுப்பாங்க. அதாவது மீரா சாஹிப் ஃபாத்திமா பிபி. இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரில, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இதை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் உமன் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா யாருன்னா முத்தம்மா, சிபி முத்தம்மா. எப்படி ஞாபகம் அம்பாசிடராக இருக்கவங்க கொஞ்சம் நல்லா இனிமையாக பேசணும், சொல்ல முத்து போல் பேசணும், அதனால் முத்தம்மா. த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் யாருன்னா மிஸ்ஸஸ் சுசித்ரா கிருபாலினி. இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர். அதாவது இப்போ கிருபாலினிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரேன் பழனி. பழனியில் கிரேன் யாருக்கு, பெரிய பெரிய மினிஸ்டர் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானே. ஸோ அதனால் சீஃப் மினிஸ்டருக்கு கிரேனில் பழனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரிக்ஸுக்காக மட்டும்தான். த ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் விஜயலக்ஷ்மி பண்டிட். ஓகே, விஜயலக்ஷ்மி பண்டிட். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்கன்னா விஜயலக்ஷ்மி பண்டிட். அதாவது புனிதமானவங்க வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் யுனைடெட் நேஷன் வந்து இவங்களை போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு தெரியும், ஆனி பெசன்ட். ஸோ அதனால் ட்ரிக்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா ஆனி பெசன்ட். அதே வந்து இந்தியன் உமன் பிரசிடென்ட்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. த ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரதிபா பட்டேல், உங்களுக்கு தெரியும். த ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து விஜயலக்ஷ்மி பண்டிட். முன்னே பார்த்த கொஷின் திரும்ப வந்துருச்சு, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். த ஃபஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னா மிஸ்ஸஸ் கிரண் பேடி, அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது டிஜிபி. டிஜிபியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா சார்ஜும் அவங்க தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லா சார்ஜும் எடுத்துப்பாங்க டிஜிபி. அடுத்தது ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் பாரத் ரத்னா. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான பர்சனுக்கு தான் பாரத் ரத்னா தருவாங்க. அதாவது பவர்ஃபுல்லாக யார் இருந்தா, ஒரு பாரத் ரத்னா வாங்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக யார் இருந்தா, இந்திரா காந்தி. த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரிசீவ் நோபல் ப்ரைஸ். நோபல் ப்ரைஸ்னாலே உங்களுக்கு மதர் தெரசா வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு ட்ரிக்ஸ் தேவையில்ல. த ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு கிராஸ் இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனல் மீன்ஸ் அதாவது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள ஒரு நீர் சந்தி மாதிரி. அதை வந்து ஆர்த்தி சாகா அப்படிங்கிறவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஒரு இங்கிலீஷ்காரன் ஆர்த்தி எடுத்துகிட்டே சாகாமல் அந்த இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் ஜான்பித் அவார்டு யார் வாங்கினா, ஆஷ் பூர்ணா தேவி. இது வந்து என்ன ட்ரிக் சொல்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஜான்பித்னா ஜனனம் மரணமம் சாங், ஜனனம். ஸோ ஜனனம் மரணம்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன, பூரணமாக நம்ம ஆஷ் ஆகிடுவோம். ஸோ ஆஷ் பூர்ணா தேவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து
த ஃபர்ஸ்ட் உமன் லெப்டினன்ட் ஜென்ரல். லெப்டினன்ட் ஜென்ரல்னா ஆர்மியில் ஹையஸ்ட் ரேங்க் உள்ளவங்க. அதில் ஃபர்ஸ்ட் உமன் யாராக இருந்தாங்கன்னா ஜென்ரல் புனிதா அரோரா. அதாவது ஒரு லெப்டினன்ட் ஜென்ரலாக இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு அவங்களோட அரோரா வந்து அதாவது புனிதமாக இருக்கணுங்கிற மாதிரி, அதாவது புனிதமாக இருக்கவங்க தான் லெப்டினன்ட் ஜென்ரல் ஆக முடியும். அதனால் புனிதா அரோரா. த ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹரிதா கௌர் தயால். தயால்னா தயாளமான மனசு. ஸோ தயாளமான மனசுனா தயாளமான பறந்து விரிந்த அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ட்ரிக்ஸுக்காக. அப்போனா இங்கேருந்து எப்படி சொல்கிறது, வானம் வந்து தான் பறந்து விரிந்து காணப்படும்னு சொல்லுவாங்களா. அதனால் இப்போ இங்கேருந்து அங்கே போகணுன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வேணும், அதுக்கு ஒரு பைலட் வேணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹரிதா கௌர் தயால். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ட்வைஸ். ரெண்டு டைம் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணவங்க சந்தோஷ் யாதவ். ஏன் இதுக்கு என்ன ட்ரிக்ஸ்னா, இவங்க வந்து ரொம்ப கஷ்டமான வழியில் போய் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கஷ்டமான வழியிலையும் சந்தோஷமாக போயிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ சந்தோஷ் யாதவ். அடுத்து த ஃபர்ஸ்ட் உமன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. யூனியன் மினிஸ்டர்னாலே எப்படி இருப்பாங்க, ஒரு ராஜகுமாரர்கள் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உமன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து ராஜகுமாரி அம்ரித்கர். அடுத்து த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பிகம் மிஸ் வேர்ல்டு ரீதா ஃபரியா பவல். அவங்களும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியும், அவங்க வந்து ஒரு டாக்டரும் கூட, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பிகம் மிஸ் யூனிவர்ஸ் சுஸ்மிதா சென். இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கோ டு ஸ்பேஸ் யாருன்னு பார்க்கலாமா, கல்பனா சாவ்லா. இது உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்போம். த ஃபர்ஸ்ட் உமன்ஸ் கோர்ட் இன் இந்தியா எங்கே இருந்துச்சுன்னா மால்டா, வெஸ்ட் பெங்கால். இதுக்கு வந்து ட்ரிக்ஸு, பிரிட்டிஷ் வந்து மோஸ்ட்லி வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு ஆட்சி செஞ்சதுனால மேக்ஸிமம் அங்கே தான் நிறையா கட்டியிருப்பாங்கங்கிற ஒன்று சும்மா நினச்சிக்கோங்க மைண்டில். ஸோ அதனால் வெஸ்ட் பெங்கால் மால்டாவில் வெஸ்ட் பெங்கால் மால்டாங்கிற இடத்துல. நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா மீரா குமார். இப்போ வந்து ஒரு லோக்சபானா ஸ்பீக்கர் வந்து நான் பேசுகிறேன் மேரா அப்படிம்பாங்க. ஸோ மீரா குமார். நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் who won ராமன் மகசே அவார்டு யாருன்னா மதர் தெரசா. ராமோன் மகசே அவார்டு அப்படிங்கிறது வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்னா மகிமையானவர்கள். ஸோ மகிமையானவர்கள் யார், மதர்ஸ். ஸோ மதர் தெரசா அப்படி ஞாபகம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஃப்ளை ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் சோலோ அவனி சதுர்வேதி. இப்போ சோலோவாக ஓட்டணுன்னா சாதுரியமாக ஓட்டணும். ஸோ அதனால் அவனி சதுர்வேதி அப்படி ஞாபகம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜவான் இன் த இந்தியன் ஆர்மி சாந்தி டிகா. அதாவது ஜவான்னா அதாவது சோல்ஜர், அதாவது யூத் சோல்ஜர். அவங்க எல்லா வகையிலையும் ஒரு இந்தியன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. சாந்தி டிகா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜவான் மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் ஹீரோயினுக்கு சாந்தி கிடைச்சிரும், அதனால சாந்தி டிகா. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபர்ஸ்ட் உமன் எக்ஸ்டர்னல் அஃபேர் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீமேல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டு தான் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஸோ அதனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்தி. த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் அ ஸ்டேட் அசம்பிளி ஷானோ தேவி. ஃபஸ்ட்டு உமன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருங்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு எடுத்தாலும் எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனால் ஷான் நோன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் உமன் டு டிரைவ் அ ரயில்வே ட்ரெயின் இன் இந்தியா சுரேகா யாதவ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் உமன் அப்பாயிண்டட் அஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் சிவிலியன் போலீஸ் கிரண் பேடி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் உமன் இந்தியன் நேவி பைலட் வந்து சப் லெப்டினன்ட் ஷிவாங்கி, அதாவது நேவி பைலட் சப் லெப்டினன்ட் ஷிவாங்கி. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு எனக்கு ட்ரிக்ஸ் தெரியல, அதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறையா நான் ஜிகே சீரிஸ் ஸ்ட்ராட்டஜி ஜிகே டாபிக்ஸ் கொண்டு வருவேன். எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டாபிக் நீங்கள் வந்து வேணுங்கிற டாபிக் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டாபிக் நான் கொண்டு வருவேன். தேங்க்யூ காய்ஸ்.